ஹே ஆல், பேசலாமா? இன்னைக்கு என்ன அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி தெரியறதே கிடையாது. ப்ரெக்னன்சி அப்புறம் டெலிவரி பண்ணுறது, வீட்டுக்கு வர்றது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லைஃப் வந்து எப்பயும் போல் போகும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்டைலு, ரொட்டீனு, ஹெல்த்து, உடம்பு எல்லாமே டோட்டலாக வந்து மாறிடும். அப்போ வந்து அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம எவ்வளோ அவங்கள கேர் பண்ணிக்கிறோம், எவ்வளோ அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறோமோ அதுதான் அவங்கள வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம்குள்ளே போகாமல் கொஞ்சம் வெளில எடுத்துகிட்டு வந்து நார்மலாக வந்து அவங்க நார்மலாக முடியும். நான் இப்போது ரீசெண்டாக ஏதோ படித்தேன். அதில் வந்து டெலிவரிக்கு அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் அதெல்லாம் இருந்து ரெக்கவர் ஆக 2 இயர்ஸ் ஆகும், மினிமம் 2 இயர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் அதை படிச்சிருந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் குழந்தை வளர்த்துருக்கோம், எங்களுக்குலாம் தெரியும், நாங்கள் அந்த காலத்தில் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. நீங்கள் என்ன இப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்புறம் நிறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. முன்னாடி வந்து நீங்கள் வீட்டிலே தான் இருந்தீங்க, குழந்தை வளர்த்தீங்க, எல்லாமே ஓகே தான், நல்லபடியாக வளர்த்தீங்க. பட் வந்து இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிறையா படிக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க, அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போது குழந்தை, வீடு அப்படின்னு அதுக்குள்ளேயே இருக்கணும். தூக்கம் போயிடும், திடீர்னு குண்டாயிருவோம், பாடியில நிறைய சேஞ்சஸ் தெரியும், சுத்தமாக தூக்கம் போயிடும், டிப்ரெஷன் ஆகும், கோவம் வரும், ஹஸ்பண்ட் மேலே எதுக்கு கோவப்படுறோம்னே தெரியாது, அழுக வரும், நம்ம ரொட்டீன் மொத்தமாக மாறி இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நிறைய பேர் குழந்தைங்கள தனியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி தனியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் குழந்தை வளர்க்குறப்போ உங்களை சுற்றி அத்தனை சொந்தக்காரங்க இருந்தாங்க. நீங்கள் நம்பி குழந்தைங்கள வெளியில் விட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருக்க வேலை எதனாலும் பார்த்துட்ருப்பீங்க. பட் இப்போ வந்து குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே தான் எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அவங்கள உட்காந்து டீமோட்டிவேட் பண்ணாதீங்க, நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரொம்ப 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 டேஞ்சரஸாக இருக்கும். எனக்கு கேட்டால் நான் இன்னமுமே தேவையில்லாமல் கத்துவேன், தேவையில்லாமல் நான் திட்டுவேன், தேவையில்லாமல் உட்காந்து அழுவேன். நான் எதுக்கு அழுவுறேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தனியாகவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், ஒய்ஃபுக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க எதுக்கு கத்துறாங்க. ஓகே, ஏதோ தோணுது, எதுக்கும் அழுகுறாங்க, நம்ம இருக்கோங்கிற அந்த ஹோப் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருங்க. இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கஷ்டம்தான்.